வணக்கம். இலங்கை ஆய்விற்காக நான் ஹரிணி. மார்க்சிஸ்ட் சார்பு கொண்ட அனுரகுமார திசுநாயக்க இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் என்பதுடன் இலங்கை அரசியல் கதை முடிந்துவிடவில்லை. இனிமேல்தான் முக்கிய மாற்றங்கள், திருப்பங்கள் உட்பட பல சம்பவங்கள் உள்ளன. அவற்றின் மையப்பொருளாக உள்ளது இலங்கையில் நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தல். ஜனாதிபதியும் நாடாளுமன்றமும் ஒரே திசையில் சென்றால்தான் அந்த பயணம் சிக்கல் இல்லாத பயணமாக இருக்கும். இரண்டும் வெவ்வேறு திசையில் இழுத்தால் குழப்பத்தில் போய் முடியும். இலங்கையின் ஜனாதிபதியாக அனுரகுமார திசுநாயக்க தேர்ந்தெடுக்கப்பட்டது இலங்கை மக்கள் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்க தயங்கவில்லை என்பதை காட்டுகிறது. அது மரபு மீறிய ஆட்சி தலைமை. சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்து பாரம்பரிய ஆட்சியாளர்களாக இருந்த இரண்டு தேசிய கட்சிகளை தூக்கி வெளியே போட்டுவிட்டு முற்றிலும் புதிய இடதுசாரி மார்க்சிஸ்ட் சார்பு கட்சியிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்துள்ளார்கள் இலங்கை மக்கள். அதே போல நாடாளுமன்ற தேர்தலிலும் பாரம்பரிய அரசியல்வாதிகள் தூக்கி எறியப்படலாம், புதியவர்கள் காட்சிக்குள் வரலாம், வெற்றியும் பெறலாம். தமிழர்களின் அரசியலும் பாரம்பரிய வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகள் தான் எப்போதும் நாடாளுமன்றத்தில் கால் வைக்க முடியும் என்ற நிலைமையும் மாறலாமா? தமிழர்களின் அரசியலிலும் அது சாத்தியமே. ஆனால் பூனைக்கு யாராவது மணி கட்ட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் அதற்கு சாத்தியமான ஒரேயொருவர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. அவரது தலைமையில் படித்த இளவயதினர் தமிழர்களின் பிரதிநிதிகளாக நாடாளுமன்றம் செல்ல ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் இலங்கையில் தமிழர் அரசியலும் தலைகீழான மாற்றத்தை சந்திக்கலாம். அது மட்டுமல்ல, அவர் தமது அணியில் போரால் பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படும் என்கிறார். தமது அணியின் சார்பின் 3வது வேட்பாளராக போரால் பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளியான பெண் ஒருவரை அறிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் என்னோட கேட்க போகிறது என்னோட 2 வயசு கூடின அக்கா ஒரு ஆள். அதான் 3வது கண்டஸ்டன்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட 2 வயசு கூடின அக்கா அவள் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா உங்களுக்கு விளங்கும். எங்களுடைய முன்னாள் போராளி. அவாக்கு 2 கண்களும் தெரியாது, மற்றது ஒரு கையும் இல்லை. எங்களுக்காண்டி ஒரு காலத்தில் உயிரும் இல்லை. அது மேலே அதாவது ஆனரவு அடிபாடு 2000ஆம் ஆண்டு அக்கா எனக்கு சொன்ன விஷயம், மைண்ட்ஸ் கிளியர் பண்ண போய்க்கல, கண்டென்ட்டும் போயிட்டது, கையும் போயிட்டு. உங்களுக்காண்டி போராடினாக்களை நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறீங்களா? உங்களுக்கு போராடினாக்கள பிள்ளைகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறீங்களா? அல்லது எங்களுடைய 3வது கண்டஸ்டன்ட் ஒரு முன்னாள் போராளி அக்கா, இப்போ சொல்லுங்கோ, அர்ச்சுனாக்கு இன உணர்வு இருக்கோ இல்லாது உங்களுடைய மாவை சேனாதராஜாவுக்கும் ஸ்ரீதரனுக்கும் யாராவது ஒரு ஆள் ஒரு போராளியை கூட்டிக் கொண்டு பார்லிமெண்ட்டில் விட்டுருக்கலாம். இந்த முறை அர்ச்சனா கொண்டு போறான். அந்த அக்காவோட தான் பார்லிமெண்ட் ஏறுறேன். அதுல எந்த டவுட்டும் ஒருத்தருக்கும் இல்லை. முதலில் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இலங்கையின் ஜனாதிபதியாக அனுரகுமார திசுநாயக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது உண்மைதான். அதே போல நாடாளுமன்ற தேர்தலிலும் அனைத்து தொகுதிகளிலும் அவரது கட்சி ஜெயிக்குமா என்றால் அதுதான் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஜனாதிபதி தேர்தல் என்பதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு போட்டி. அதில் இனம் சார்ந்த, மதம் சார்ந்த மற்றும் பிராந்திய ஆதரவு பெற்ற கட்சிகளும் வெல்லப் போகின்றன. அதில் அனுரகுமார திசுநாயக்கவின் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைப்பது கூட சந்தேகமே. இப்போது நாடாளுமன்றத்தில் யாருக்கு எவ்வளவு பலம் உள்ளது? ராஜபக்ஷ குடும்பத்தின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணி என அழைக்கப்படும் வலதுசாரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன SLPP 225 இடங்களில் 145 இடங்களை பெற்று பெரும்பான்மையை பெற்றுள்ளது. பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாசவின் சமகிஜன பலவேகைய SJB 54 ஆசனங்களை வைத்திருக்கிறது. திசுநாயக்கவின் NPPக்கு 3 ஆசனங்கள் மட்டுமே உள்ளன. மீதமுள்ள 23 இடங்களை மற்ற சிறிய கட்சிகள் பெற்றுள்ளன. தற்போதைய நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு புதிய தேர்தலுக்கு அழைப்பு விடுக்க போவதாக புதிய ஜனாதிபதி ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெளிவுபடுத்தியிருந்தார். புதிய தேர்தல்கள் இல்லாமல் தற்போதைய நாடாளுமன்றம் ஆகஸ்ட் 20, 2025 வரை இயங்கும். நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்காக அனுரகுமார திசுநாயக்கவின் வாதம் எளிமையானது. 2020 தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தின் தற்போதைய அமைப்பு 2022 எதிர்ப்புகளுக்கு பின்னர், குறிப்பாக ராஜபக்ஷ குடும்பத்தின் SLPP பெரிய அளவிலான ஆதரவை இழந்ததை காட்டிய பின்னர் பொது விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாது. இலங்கையின் அரசியலமைப்பு சட்டம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட 3 மாதங்களுக்குள் உடனடி தேர்தல்களை நடத்த வேண்டும்.
இலங்கையின் அடுத்த நாடாளுமன்றம் எப்படி இருக்கும்? சமீபத்தில் ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் அப்போது நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டால் கடுமையான போட்டி நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டது. சுகாதார கொள்கைக்கான நிறுவனம் கடந்த மாதம் நடத்திய கருத்து கணிப்பின்படி எஸ்ஜேபி மற்றும் என்பிபி ஆகிய முறையை 29% மற்றும் 28% தோளோடு தோள்பட்டன. எஸ்எல்பிபி 19% இருந்தது. அனுரகுமார ஜனாதிபதி தேர்தலில் ஜெயித்தது வேண்டுமானால் என்பிபிக்கு மேலதிகமாக 2 அல்லது 3% வாக்குகளை அதிகரிக்கலாம். நாடாளுமன்ற தேர்தல்கள் அத்தகைய முடிவை கொடுத்தால் இலங்கையின் ஜனாதிபதியும் பிரதமரும் 2 வெவ்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது என்பிபி ஒரு கூட்டு அரசாங்கத்தை அமைக்கலாம். அப்போது தமிழ் கட்சிகளின் ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படும். பெரும்பான்மையான எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றம் திசுநாயக்கவுக்கு சவாலாக அமையும். அதனால் அவர் என்பிபி தலைமையிலான கூட்டு அரசாங்கத்தையே விரும்புவார். அதில் அவருக்கு ஒரு சிக்கல் உள்ளது. அவரது கட்சியின் சித்தாந்தமே ஊழலுக்கு எதிரான கட்சி என்பதுதான். கடந்த காலத்தில் ஆளும் கட்சி மற்றும் பிரதான எதிர்க்கட்சியை ஊழல் கட்சிகள் என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர்களுடன் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைத்தால் அது என்பிபியின் சித்தாந்தத்துக்கே எதிரானது என்று பார்க்கப்படலாம். அப்படியான சூழ்நிலையில் தமிழர் தரப்பில் என்பிபிக்கு ஒரு சிறந்த தேர்வு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் அணி. காரணம், இவர்களது சித்தாந்தமும் ஊழலுக்கு எதிரான கட்சி என்பதுதான். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் அணி நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் கணிசமான ஆசனங்களை பெற்றால் அனுரகுமாரவின் என்பிபியுடன் கூட்டணி சேர நல்ல வாய்ப்பு உள்ளது. சுகாதார அமைச்சு உட்பட சில முக்கிய அமைச்சுகளும் தமிழர்களுக்கு கிடைக்கலாம்.